ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ராஜா மகன் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்னில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஹீரோவும் ஹீரோனியும் கணவன் மனைவியாக இருக்காங்க. படத்தில் ஹீரோவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. ஹீரோனி ஹீரோவுக்கு 2வது மனைவியாக இருந்தாலும் ஹீரோனி ஹீரோவோட பையனை தன் குழந்தை மாதிரியே ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுறாங்க. அந்த பையனும் ஹீரோனியை தன்னோட அம்மாவா மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் நினைக்கிறான். இந்த மாதிரி இவங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஹீரோனி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருந்தாங்க. அதனால் ஹீரோனியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக்கப் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோவோட பையனும் தனக்கு தம்பி வர போகிறான்னு சந்தோஷத்தில் இருக்கான். அந்த பையன் நினச்ச மாதிரியே ஹீரோனிக்கு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை மேலேயே ஹீரோவும் ஹீரோனியும் அதிக கவனம் செலுத்துறாங்க. அதனால ஹீரோவோட முதல் பையனுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. அதனால அந்த பையன் ஒரு சம்பவம் பண்றான். அது என்ன சம்பவம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கையில் நடந்த மாற்றம் என்ன, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை சிபி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜெயராம், ஜோதிர்மயி, காளிதாஸ் ஜெயராம், நெடுமுடி வேணு, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட டைரக்டர் இந்த படத்தை சூப்பரான எமோஷனல் கலந்த ஃபீல் குட் ட்ராமா மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோவான ஜெயராம் எப்போதும் போல ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோனியும் அவங்களோட ரோலை தரமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் சின்ன பையனாக நடித்த காளிதாஸ் ஜெயராமும் அல்டிமேட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தோட மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்தில் எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல. ஹீரோவோட பையன் பிறக்க போகிற தன்னோட தம்பிக்காக ட்ரெஸ் எடுக்க ஜவுளி கடைக்கு போவார். அந்த சீன்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பேரண்ட்ஸுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே சரிசமமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கிற மெசேஜ் நல்லா இருக்குது. தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் உள்ள சில சீன்ஸ்லாம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. படத்தோட டியூரேஷனை இன்னுமே கட் பண்ணியிருக்கலாம். இது தவிர இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் சூப்பரான எமோஷனல் கலந்த ஃபீல் குட் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்னில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.